ஈரோடு இடைத்தேர்தல் மூலம் அதிமுகவின் மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் சந்திரகுமார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் தமிழகம் சமூக நீதி தேசம் என்பதை மீளுருவம் செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெரியாரை எதிர்ப்பவர்கள் மூக்குடைபட்டு போனார்களே தவிர அவர்களால் வெல்ல முடியவில்லை என சீமானை விமர்சித்த திருமாவளவன், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் போனதற்கு சங் பரிவார் அமைப்புகளின் சூழ்ச்சியே காரணம் என குற்றம் சாட்டினார். ஆண்ட கட்சி, வலுவான எதிர்க்கட்சி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு சங் பரிவார்களின் சூழ்ச்சிதான் காரணம் என்பதை அறிய முடிகிறது. அவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திமுகவை எதிர்த்து நிற்கிற அரசியல் கட்சியா என்று விவாதத்தை நகர்த்தினார்கள். ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் செய்த மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டு இருக்கிறது. சாதிய வன்கொடுமைகள் தமிழகத்தில் அதிகமாக இருப்பதை கட்டுப்படுத்த முதல்வர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேங்கை வயல் விவகாரத்தை விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். பட்டியலின அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வு சட்டத்தை இயற்ற வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தினார்.